வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசைன், கேரியர் கைடன்ஸ் குரு. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து வேற வேற ஸ்கூல் வேற வேற ஊர்ல சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. பெரிய ஊர்களான சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இந்த மாதிரி வந்து பெரிய ஊர்களை வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து சேர்த்து விட்டோம்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும்னு நினைச்சுக்கிட்டு பெரிய ஊர்ல இருக்கிற காலேஜை தேடி போயிட்டு இருக்காங்க. மெயினா வந்து வெளியூர் போனாவே என்னது ஹாஸ்டல் தான். ஸோ ஹாஸ்டல் லைஃப் எப்படி சார் இருக்கும்? இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சின்ன ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இதை வச்சுக்கிட்டு எல்லாமே ஹாஸ்டல் நல்லா இருக்கா அப்படிலாம் நினைக்கிறாங்க. உண்மையிலே வந்து நீங்க எந்த காலேஜில் வந்து நீங்க டெய்லி போய் படிச்சீங்கன்னா வந்து நீங்க அகாடமிக் பண்ணலாம். ஆனா உண்மையான வாழ்க்கை கல்வி நீங்க எங்க கத்துக்கிறீங்கன்னா ஹாஸ்டல் லைஃபுக்கு வந்து ஈடு இணை எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய குழந்தைங்க என்னவா இருந்திருப்பாங்க? +2 முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே வந்து என்ன செய்வாங்க? அப்படியே பேக்கை தூக்கி அப்படி பேக்கை கழட்டி அப்படி தூக்கி எறிகிறது, அப்படி ஷூ அப்படி கழட்டிட்டு போய் என்னது ஹாயா போய் படுத்துறது. அதே மாதிரி வந்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படி? அதே மாதிரி யூனிஃபார்ம் போட்டதை வந்து கலட்டாம அப்படியே சுத்துறது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருப்பாங்க. ஆனா ஹாஸ்டலுக்கு போன பிறகு இப்போ நீங்க வந்து நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, நீங்க பையங்க வந்து வீட்டுல வந்து அவ்வளவு இன்சை கொடுக்குறாங்க, பாடி ஹாஸ்டலுக்கு போனா நல்லா இருக்கும், ஹாஸ்டலுக்கு போன சின்ன பிள்ளைல பயமுறுத்துவாங்க, நீ ஒழுங்கா படிக்கலன்னா உன்னை ஹாஸ்டல்ல போய் செத்துருவேன், நீ ஒழுங்கா படிக்கலாம் ஹாஸ்டல்ல போய் செத்துருவேன். ஆனா இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னன்னா அவங்களுடைய நான் வந்து ரெண்டு சைடோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பேசுறேன். ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சொல்றேன், பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சொல்றேன். ஆனா இப்ப இருக்கிற மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க என்ன ஹாஸ்டல் அனுப்புது, என்னைய வந்து நீ ஹாஸ்டல்ல போய் சேர்த்து விடு. அவங்களுடைய மைண்ட் செட் என்னன்னா +2 வர வந்து நீங்க வந்து அவ்வளவு ஃபோர்ஸ் படி படி படி, நீ அது படி. இல்லைன்னா படிக்கும்போது வந்து பக்கத்துல வந்து மிலிட்டரி மாதிரி கமாண்டர் மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க, செல்போன் என்ன செய்யறாங்கன்னு அவங்கள வந்து அவ்வளவு வந்து கண்காணிச்சதை வந்து இப்ப இருக்கிற டீனேஜ் குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. அதனால வந்து இப்ப இருக்கிற குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து வெளியூருக்கு போயிடணும், உள்ளூர்ல படிக்க கூடாது, வெளியூர்ல வந்து எந்த காலேஜ் எந்த குரூப் கிடைச்சாலும் போதும், இங்க இருந்து தப்பிச்சா போதும் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் என்ன இருக்கு. அதுக்கு மெயின் காரணம் +2 வர பேரண்ட்ஸ் வந்து, அதாவது நீங்க நல்லதுக்கு சொன்னது அந்த வயசுல வந்து அவங்களுக்கு என்னவா இருக்கு தப்பா தெரிஞ்சது. இனி வந்து 4 வருஷம் சினிமாலாம் பார்க்கலாம், டான் என்ன புதுசா வந்து டிராகன் இந்த மாதிரிலாம் பாக்குறாங்களே. காலேஜ் லைஃப் வந்து நம்ம வாழலாம், நம்ம காலேஜ் வந்து 4 வருஷம் வாழ்வதற்கே நினைச்சிட்டு இருக்காங்க. இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் உண்மையான சினாரியோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஹாஸ்டல் லைஃப்ல சேர்ந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து உங்க குழந்தைகளை ஹாஸ்டல்ல சேர்த்து விடுங்க. ஹாஸ்டல்ல சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கும், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கிடைக்கும், எல்லாத்தையும் அரவணைச்சு போற ஹேபிட் கிடைக்கும். இப்ப இருக்கிற சினாரியோல எல்லா குழந்தைகளும் வந்து பிடிவாதம் பண்றாங்க, எனக்கு அதான் வேணும், இது வேணும், இதுல நான் செய்ய மாட்டேன்னு. சமையல் பொறுத்தவரை எல்லா குழந்தைகளுக்கும் மாஸ்டர் யாரு? அம்மா சமையலுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஆனா இப்போ +2 வர வந்து ஸ்டூடெண்ட் என்ன இருந்திருப்பாங்க, அம்மா வந்து என்ன சமைச்சாலும் இதை நொட்டு சொல்றது, என்னம்மா சமைச்சிருக்க, உனக்கு ஒரு நல்ல ஒரு KFC சிக்கன் ஆக்க தெரியுதா, ஒரு பார்பரி சிக்கன் ஆக்க தெரியுதான்னு அம்மாவே என்ன சொல்றது, எனக்கு உடனே வந்து ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணு, ஸ்விக்கில ஆர்டர் பண்ணு அப்படின்னு வந்து கல்ச்சர் வந்து பண்ணி மேக்சிமம் வந்து இப்போ ஆர்டர் பண்ணாத நாளே கிடையாது. எல்லா நாளுமே என்ன செய்யறாங்க, ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட கல்ச்சர் ஆயிடுச்சு. ஏன்னா அம்மாவோட சமையல் வந்து நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அம்மாவோட உண்மையான சமையலோட அருமை நீங்க ஹாஸ்டல்ல போய் இருங்க. நான் எந்த காலேஜோட ஹாஸ்டல்ல இதான் சொல்லல, பட் வந்து நீங்க ஹாஸ்டல்ல இருந்துட்டு அப்போ தெரியும் அம்மா வைக்கிற சாம்பார், அம்மா வைக்கிற ரசம் வந்து அங்க என்னதான் வந்து விதமா ஹாஸ்டல்ல கொடுத்தாலும் அப்போ தெரியும் அம்மாவோட ரசத்தோட அருமை, அம்மாவோட சாம்பாரோட அருமை அப்போ தெரியும். ஆனா லீவ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா முதல்ல தேடுறது கிச்சன் தான். ஏன்னா அப்பாதான் தெரியும் அம்மாவோட சமையல் எப்படி இருக்கும்னு. இத வந்து ஹாஸ்டல்ல லீவ்ல வந்துட்டு நீங்க மறுபடியும் வந்து ஊருக்கு ஹாஸ்டலுக்கு போனீங்கன்னா அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்க, நம்ம குழந்தைங்க வந்து அங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்ல தின்பண்டங்கள் கிடைக்குதுன்னு நிறைய ஆக்கி தின்பண்டங்கள்லாம் கொடுத்து விடுவாங்க. ஆனா அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நல்ல தின்பண்டங்கள் ஆக்கி கொடுத்துருக்கோம்னு நினைப்பாங்க. அது கொண்டு போய் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஹாஸ்டல்ல போய் வந்து அவங்க வைக்கிறதுதான் அடுத்த செகண்ட் வந்து எல்லா ஸ்வீட் காரம் ஸ்நாக்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும், காலி ஆயிரும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஒற்றுமை, புரியுதா? இதே மாதிரி அந்த குழந்தைங்க கொண்டு வந்தாலும் உங்க குழந்தைங்க என்ன செய்வாங்க, புடிங்கி சாப்பிடுவாங்க. இந்த புடிங்கி சாப்பிடுறதுல வந்து ஒரு வாழ்க்கை இருக்கே, அந்த மாதிரி வாழ்க்கை வந்து ஈடு இணையே கிடையாது. அவ்வளவு ஒரு ஜாலியா இருக்கும். ஏன்னா குடு என்ன பிரியாணி, எப்போ உங்க அம்மா பராத சாப்பிட குடு, நான் உங்க ஊருக்கு இதை சாப்பிடுறேன், அதை புடிங்கி சாப்பிட்டு ரூம். அதே மாதிரி பக்கத்து ரூம்காரங்க ஓடி எப்படா ஊருக்கு போயிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்தா அவனோட ஸ்நாக்ஸை புடிங்கி சாப்பிடுறதுக்கான ஆனந்தமே தனி. இப்படி ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு எதுல கிடைக்கும், ஹாஸ்டல்ல இருக்கும். அதே மாதிரி வந்து ட்ரெஸ் போடுறதுல இருந்து ஷேர் பண்றது, சரி இந்த என்ன இந்த சுடி நல்லா இருக்கு, நீ போட்டுக்கோ, இன்னைக்கு நீ இதை போட்டுக்கோ,
அந்த விட்டு கொடுக்கறது, ஒரு அரவணைப்பு, டெண்டன்சி எல்லாமே எங்க கிடைக்கும்? காலேஜ் வாக்கில் கிடைக்கும். அது போக காலேஜ்ல படிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹைஃபை கிடையாது, லோயரும் கிடையாது, எல்லா தரப்பு மக்களுமே ஹாஸ்டல்ல இருப்பாங்க. அங்கே வந்து நீங்க என்ன காஸ்ட் என்ன கம்யூனிட்டி எல்லாம் கிடையவே கிடையாது. பாய் விட்டு பிரியாணி புடிங்கி சாப்பிட்றவங்க இருக்காங்க, அக்ரஹாரத்து பலகாரத்து உரிமை சாப்பிட்றவங்க இருக்காங்க. அங்க வந்து அந்த இப்ப எல்லா இடத்துலயும் வந்து ஜாதி மதம் அப்படின்னு இருக்குல்ல. ஹாஸ்டல்ல வந்து ஜாதி மதம் ஒரு பாகுபாடே இருக்காது. யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க, நீ என்ன கம்யூனிட்டி, நீ என்ன காஸ்ட், அந்த மாதிரி வந்து இதுவரை வந்து ஹாஸ்டல்ல வந்து ஸ்டூடெண்ட் வந்து அந்த மாதிரி கேட்டு பழகிற மாதிரியே இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லார்ட்டையும் வந்து என்ன செய்வாங்க, ஒரு அன்பா இருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் வந்து ஹாஸ்டல் லைஃப். அதே மாதிரி இப்போ உங்க குழந்தைகள்லாம் வந்து இதுவரை வந்து துணி துவைச்சிருக்காங்களா? இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா என்னைக்காவது வந்து நீங்க வந்து துணி துவைச்சிருக்கீங்களா? ஆனா ஹாஸ்டல்ல உங்க துணியை வந்து நீங்க என்ன செய்யணும், நீங்க தான் வந்து துவைக்கணும். ஆனா இப்போ நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, அப்படியே வர முடியாது, அப்படியே சட்டையை கழட்டி தூக்கி எறிகிறது, அப்படியே தூக்கி எரிஞ்சிருது. அம்மா என்ன செய்வாங்க, அதெல்லாம் துணியெல்லாம் புறக்கி அவங்களும் இங்க துவைக்கிறாங்க, அவங்களுக்கும் வாஷிங் மிஷின் வந்துருச்சு, இல்ல வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க. அப்படி இருந்து குழந்தைகளை துணி துவைச்சது. ஆனா ஹாஸ்டல்ல அவங்க துணி அவங்க தான் துவைக்கணும். இப்போ பெரிய பெரிய ஹாஸ்டல் காலேஜஸ்ல வந்து வாஷிங்கே வந்து வாஷிங் மிஷின்ஸ் வந்துருச்சு. பட் ஒரு மிட் லெவல் காலேஜ்ல வந்து உங்க துணியை என்ன செய்யணும், நீங்க தான் வந்து துவைக்கணும். அதே மாதிரி வந்து வீட்டுல வந்து 8 மணி வரை தூங்கிட்டு டக்குன்னு போய் வந்து காக்கா குளியல் குளிச்சுட்டு வந்த மாதிரிலாம் இங்க ஹாஸ்டல் எப்படி பண்ண முடியாது. ஒரு 4-5 பேர் ஷேர் பண்ண ரூம்ல வந்து யார் முதல்ல எந்திரிச்சாங்களோ அவங்க போய் பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகி ஒவ்வொன்னா வந்து அந்த வாழ்க்கையை வந்து நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, ஒரு டிசிப்ளின் பழகிக்கிறீங்க. இது ஒரு பெரிய விஷயம் ஹாஸ்டல்ல. அதே மாதிரி இன்னொரு மேஜர் என்னன்னா படிக்கிறது. உண்மையை சொல்றேன், நிறைய ஸ்டூடெண்ட் பாஸ் ஆனது வந்து எக்ஸாமுக்கு முதல் நாள் படிச்சு. ஹாஸ்டல் லைஃபே வந்து ஒரு தனி. ஏன்னா வந்து இப்போ வந்து 24 மணி நேரம் நீங்க படிச்சத நீங்க காலேஜ் சேர்ந்த பிறகு எக்ஸாமுக்கு முதல் நாள் உட்காந்து படிச்சு கிளியர் பண்ணவங்க தான் நிறைய பேரு. அங்க உட்கார்ந்து படிக்கும் போது உங்க சீனியரை கைட் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து 4-5 பேர் உட்காந்து எப்படி ஷார்ட்டா படிக்கணும், எப்படி டிப்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு குரூப் ஸ்டடிக்கான இது எங்க கிடைக்கும்னா ஹாஸ்டல்ல தான் கிடைக்கும். புரியுதா? அதே மாதிரி வந்து இப்போ ரெக்கார்டு எழுதணும், ரெக்கார்டு வந்து 4-5 ரெக்கார்டு 3-4 ரெக்கார்டு இருக்கும். அது எல்லாருமே எழுதும் போது உடம்பு சரியில்லை, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரெக்கார்டு எழுத முடியலையா, அப்படியே கொடு நான் எழுதி தரேன் அப்படின்னு என்ன செய்வாங்க, ரூம்மேட்ஸ் வந்து பண்ணி அவ்வளவு வந்து ஒற்றுமையா இருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து எப்பவுமே வந்து நான் வந்து என்னதான் வந்து நீங்க அகாடமிக் படிச்சாலும் வாழ்க்கை கல்வி கத்துக் கொடுக்கிறது வந்து ஹாஸ்டல் லைஃப். அதனால வந்து எல்லா பேரண்ட்ஸுமே வந்து உங்க குழந்தைகளை வந்து நல்ல ஹாஸ்டல்ல சேருங்க. ஹாஸ்டல்ல சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுடைய லிவிங் கல்ச்சர் கண்டிப்பா மாறும். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு 1 இயர் அப்புறம் வந்து நீங்களே வந்து உங்க குழந்தைகிட்ட வந்து சேஞ்சஸ் பார்ப்பீங்க. அவங்க வந்து வீட்டுக்கு லீவ்ல வந்தீங்கன்னா சட்டை கழட்டி ஹேங்கர்ல போடுவாங்க, அதை எடுத்து மடிச்சு வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இனி ஃபியூச்சர்ல இருக்கிற அவங்க லைஃப்ல எப்படி இருக்கணும், எப்படி அவங்க இருந்தாங்க, அது மாறணும்னு நீங்க நினைச்சது எல்லாமே எதுல மாறும்னா காலேஜ் லைஃப்ல தான் மாறும். ஆனா அதுலயும் ஒரு முக்கியமானது என்னன்னா காலேஜ் ஹாஸ்டல்ல சேர்க்கணும். நல்லா மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. காலேஜ் ஹாஸ்டல்ல சேர்ந்தீங்கன்னா காலேஜ் ஹாஸ்டல்ல ஒரு வார்டன் இருப்பாங்க, அவங்க படிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கும், டிவி பார்க்கறதுக்கு ஒரு டைம் இருக்கும், அதே மாதிரி செல்போன் பார்க்கறதுக்கு ஒரு டைம் இருக்கும், மிச்சம் செல்போன் வாங்கி வச்சுக்குவாங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் எல்லா காலேஜ்லயும் ரொம்ப டிசிப்ளினா இருக்கும். ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி வந்து பாய்ஸ் வந்து இங்க இருந்து வந்து தப்பிச்சு நம்ம வெளியூருக்கு போய் என்ஜாய் பண்றதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஹாஸ்டல் ரூம் சரியில்லைமா, ஹாஸ்டல் சாப்பாடு சரியில்லைமா, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்து பக்கத்துல ரூம் எடுத்து தங்கிக்குவான்னு சொல்லி முதல்ல பிட்ட போடுவாங்க. இந்த இடத்துல தான் வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய குழந்தைகளை தனியா ரூம் எடுத்து தங்க விடாதீங்க. தனியா ரூம் எடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா, இப்ப நீங்க சொல்றீங்களே பெரிய பெரிய ஊர்களில் போய் வந்து குழந்தைகள் வந்து இது சேர்க்கை சரியில்லாம வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பாதையை மாத்தி கொஞ்சம் அவங்களுடைய இது மாறுதுன்னு, அது கண்டிப்பா வந்து காலேஜ் இருக்கிற ரூம்ல இருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாமே அங்க மானிட்டர் இருக்கும். தனியா ரூம் எடுத்து ஒரு 4-5 பசங்க வந்து தனியா ரூம் எடுத்து அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க பயப்படுற மாதிரி இந்த மாதிரி தவறான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி வந்து முதல்ல வந்து அவங்க எப்படி அடிப்படுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல் இருப்பாமா, ஹாஸ்டல் சரியில்லாமா, எனக்கு சாப்பாடு பிடிக்கலாமா, வீட்டுக்கு வந்து ஒரே அழுக நான் காலேஜ் போலான்னு அழுகலை பார்த்து அம்மா சொன்னாங்க, சரி பையனுக்கு வந்து ஹாஸ்டல் சாப்பாடு ஒத்துக்கிற மாட்டேது, ஸோ அதனால காலேஜுக்கு பக்கத்திலேயே நிறைய காலேஜுக்கு சுவத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ரூம் கிடைச்சி வந்து தங்க விடுவோம்னு சொல்லி. ஆனா பையன் என்ன செய்வான், ஒரு 10 கிலோமீட்டர் படிச்சுமா தள்ளி, அதுக்கு அடுத்தது ஒரு மாசத்துல அம்மா டெய்லி வந்து காலேஜ் போறதுக்கு எனக்கு பஸ் ஏறுறது கஷ்டமா இருக்கு, அப்புறம் ஒரு 2 வீலருக்கு அடி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பேரண்ட்ஸுக்கு அதுவும் என்னது, பையன் வந்து அம்மாட்ட போய் சொல்லுவான், அம்மா என்னால வந்து அவ்வளவு தூரம் போக முடியுமா, கரெக்டா வந்து காலேஜுக்கு டைமிங் எனக்கு செட் ஆகுதுன்னா, அப்போ வந்து எனக்கு 18 வயசு ஆயிரும்ல, நீங்க என்ன செய்வீங்க, ஒரு வண்டி வாங்கி கொடுப்பீங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எத்தனையோ சினிமால பாக்குறீங்களே சேர்ந்து சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பழக்கங்கள் பழகிறதுக்கான வாய்ப்புகள் எங்க இருக்குன்னா தனியா ரூம் எடுத்து இருந்தாங்கன்னா. அதனால வந்து ஹாஸ்டல் லைஃப் எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனா
தனியா ரூம் எடுத்து தங்குறதுக்கு நான் எப்பவுமே அலோவ் பண்ண மாட்டேன். பேரண்ட்ஸ் நீங்களும் உங்க ஸ்டூடெண்ட் சொன்னீங்கன்னா தனியா ரூம் எடுத்து அலோவ் பண்ணாதீங்க. காலேஜ் ஹாஸ்டல்ல சேருங்க. காலேஜ் ஹாஸ்டல் லைஃப் எப்பவுமே வந்து என்னது மெமரபிளா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.